good day, namaskaram and welcome to my channel. You guys, how are you all doing? So இன்னைக்கு வந்து ஒரு long video இருக்க போகுது. I know long videos நிறைய பேருக்கு போரிங்கா இருக்கும், but then I can just promise you it is going to be a very informative session, you guys. So இந்த ஒரு KT session மாதிரி தான் இருக்க போகுது. And it's been almost 45 days since I've started using niacinamide serum from Minimalist என்ற பிராண்ட்ல இருந்து. ஸோ இது வந்து நானும் நிறைய ரிசர்ச் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இது எப்படி செட் ஆயிருக்கு, இது ஒர்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டீட்டெயில் ரிவ்யூ. அண்ட் நியாசினமைட் இதோட இம்பார்ட்டன்ஸ், ஆக்டிவ்ஸ் இதோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளோட ஸ்கின் கேரில் நம்ம எவ்வளோ கொடுக்கணும், ஏன் இந்த ஆக்டிவ் கொடுக்கணும், நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப டீட்டெயில்டான ரிவ்யூ தான் இது பார்க்க போகிறோம். ஸோ யா, யூ கைஸ் ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 45 days ப்ளஸ் என்னோட ரிசர்ச் வந்து இந்த ஒரு டாப்பிக்கில். ஸோ யா, without any further ado, let's get started. I know many people haven't started using actives and who are in discovery of what suits their skin better. ஸோ அந்த மாதிரி டிஸ்கவரியில் தான் நானும் இருந்தேன். ஸோ எனக்கு நல்ல கொஸ்டின்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கும் இருக்கும் அப்படின்றத நான் வந்து சில நோட் பண்ணி வச்சு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். So guys, let's first talk about the packaging of this bottle. So this bottle comes in a very dark container. So a dark on a glass bottle da vandu indha solution vandu store pannirukanga. It's a great thumbs up from my side in that case because it's a chemical component. It's active. Idu vandu oru dark ana oru glass bottle da store pannom. Appo vandu idu easy light ku, air ku or heat ku vandu react agadu. இவ்வளோ நாளாக நான் வந்து 5% நியாசினமைட் அண்ட் 1% ஹைலூரோனிக் ஆசிட் அப்படின்ற கான்சன்ட்ரேஷன் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக வந்து கான்சன்ட்ரேஷன் பற்றிலாம் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே பேசுகிறேன். Cost of this product, it's actually 599 INR. So guys, நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதுலேயே வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட், ஒரு நல்ல ஆக்டிவ், ஒரு லோவஸ்ட் ரேட்டாக இருக்கும் அப்படின்னாலே வந்து இந்த ஆக்டிவ் தான் கிடச்சிது. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அப்ராக்சிமேட்லி 600 rupees for 30 ml and it will last you for a very long time, you guys. ஸோ இது வந்து நான் 45 days வந்து நான் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூ நீட் ஆக்சுவலி வெரி வெரி லெஸ் அமௌண்ட். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இந்த ப்ராடக்ட் வரும். வாட் அபவுட் த கன்சிஸ்டன்சி ஆஃப் த லிக்விட் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த லிக்விட் வந்து it is actually viscous in nature like a honey drop. Honey drop அளவுக்கு viscous கிடையாது, பட் ஆக்சுவலி viscous in nature. ஸோ இது ஏன் viscous அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்குது. அண்ட் வை அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஆலோவேரா ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் விச் இஸ் இன்சைட் திஸ். ஸோ இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்லேயே ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜூஸ் தான் இருக்கும். ஜென்ரல் ஆலோவேரா ஜெல் நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு போட்டிங்கன்னா எப்படி இருக்கோ அது மாதிரி தான் வந்து இதோட கன்சிஸ்டன்சி இருக்கும். லைக் போட்டப்போ லைட்டாக வலுவலுன்னு இருக்கும். பட் தென் வென் இட் பிகம்ஸ் ட்ரை, லைக் அது வந்து காஞ்சக்கப்புறம் அது வந்து ஓகேவாயிரும், உங்களோட ஸ்கின்னோட செட்டில் டவுன் ஆயிரும். இதோட கன்சிஸ்டன்சி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஸ்கஸாக இருக்குது. இதில் வந்து என்ன எனக்கு ஒன்றும் பிடிக்கல அப்படின்னா, பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் ஆக்சுவலி அப்சல்யூட்லி நார்மல், which is nothing but கொஞ்ச நாள் ஆனக்கப்புறம் can you see that saltiness around the rim of the bottle. saltyன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஃபார்மேஷனாக ஒரு ஸ்டிக்கி ஃபீலிங்காக வந்து உங்களுக்கு அது தெரியுதோ, உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் கேப்சர் ஆகுதுன்னு தெரியலை. பட் தென் அது வந்து பாட்டிலோட ரிம்மில் வந்து அந்த ஸ்டிக்கினஸ் ஃபீல் ஆகும். இன்கேஸ் இது வந்து வேறு ஏதாவது ஒரு விட்டமின் சி அது மாதிரி ஏதாவது இருக்குன்னா ஒரு சால்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது மாதிரி நிறைய வந்து ஆக்சுவலாக நெட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்டிவாக இருந்தாலே வந்து இது ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்மளுக்கு ஏரோட ரியாக்ட் ஆக ரிம் ஆஃப் த பாட்டில் எதாவது ஃபார்ம் ஆகும். அதனால தான் வந்து டீப் இன்சைட் இந்த லிக்விடே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹைலூரோனிக் ஆசிட் வந்து பாட்டம் ஹாஃபில் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணேன். பட் திங் இஸ் இல்லை, ஹைலூரோனிக் ஆசிட் அப்படின்றது மென்ஷன் பண்ணல. ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட். எப்படி ஹைலூரோனிக் ஆசிட் இல்லாமல் நீங்கள் எப்படி முன்னாடி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து யோசித்தேன். பட் தென் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையுமே நான் வந்து செக் பண்ண ஆரம்பித்தேன். எல்லா ப்ராடக்ட்டு எல்லா காம்பனண்ட்டுமே செக் பண்ணேன். ஸோ தென் ஐ ஃபவுண்ட் அ வேர்ட் கால்ட் சோடியம் ஹைலூரோனேட். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஹைலூரோனிக் ஆசிடோட சோடியம் மிக்ஸ் ஆகி ஒரு சால்ட் ஃபார்ம் ஆஃப் ஹைலூரோனிக் ஆசிட் தான். ஒரு சால்ட் ஃபார்ம் ஆஃப் ஹைலூரோனிக் ஆசிட் தான் வந்து சோடியம் ஹைலூரோனேட்.
I don't know if I'm spelling it right, but then இதுதான் இந்த சால்ட் ஃபார்மாக இருக்கிறனால மோர் ஸ்டேபிளாக இருக்கும். இந்த ஹைலூரானிக் ஆசிட் வந்து அன்ஸ்டேபிள் கிடையாது, இட்ஸ் a ஸ்டேபிள் காம்பனன்ட், பட் தென் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்கின்னோட ரியாக்ட் ஆகிறப்ப மோர் சக்ஸஸ்ஃபுல் ரேட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் வந்து இது சோடியம் ஹைலூரானேட் அப்படின்ற ஒரு ஃபார்மேஷனில், ஒரு சால்ட் ஃபார்மேஷனில் இந்த சீரமை வந்து ஆக்சுவலாக அந்த சீரம்குள்ளே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், இதோட pH என்ன அப்படின்றது வந்து இந்த பாட்டிலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்டிவ், ஒரு கெமிக்கல் காம்பனன்ட் பண்ணும்போது ஒரு pH வந்து அந்த ப்ராடக்ட்டில் மென்ஷன் பண்ணுன்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரூல்னு சொல்ல முடியாது, ஒரு அன்ரிட்டன் ரூல்னு வச்சுக்கலாமே. அப்படி மென்ஷன் பண்ணது இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் ப்ராக்டிஸ். ஸோ அதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட pH வேல்யூ அப்படின்றது வந்து 5.5 to 6.5 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளோட ஃபேஸ் வந்து ஆக்சுவலி இட்ஸ் அசிடிக் இன் நேச்சர். ஸோ இட்ஸ் நாட் நியூட்ரல். ஸோ நியூட்ரல் வந்து 7, அசிடிக் இன் நேச்சராக இருக்கும்போது ஸ்லைட்லி அசிடிக் இன் நேச்சராக தான் நம்மளோட ஃபேஸும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலேட்டட் ஆனனால இது வந்து 5.5 to 6.5 which is actually safe and good for our facial skin அப்படின்றதும் வந்து இதுலேருந்து ப்ரூவ் ஆகுது அப்படின்றது நான் நினைக்கிறேன். நயாசினமைட் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும், ஏன் நான் வந்து இது சூஸ் பண்ணேன் இந்த நயாசினமைட் யூஸ் பண்ணணும். தெர் இஸ் லைக் என்ன சொல்கிறது, ஸ்கின் கேர் மார்க்கெட்லேயே வந்து அவ்வளோ ஆக்டிவ்ஸ் வச்சுருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட், அப்படி இப்படின்னு நிறைய ஆசிட்ஸ் வச்சுருக்காங்க. பட் தென் ஒய் நயாசினமைட் அப்படின்றத நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். பிகாஸ் எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு என்னோட ஸ்கின் இப்போ பார்த்தா கூட தெரியும், ஐ ஹாவ் மெனி ஓப்பன் போஸ், என்லார்ஜ் போஸ் பிகாஸ் ஆஃப் ஆக்னி. ஸோ வந்து இப்போ தான் எனக்கு ஆக்னி ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குது. பட் தென் முன்னாடி வந்து எனக்கு ரொம்ப ஆக்னியோட பிரேக் அவுட்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஆக்னியோட பிரேக் அவுட்ஸ் வந்து நிறைய ஸ்கார்ஸ், இட் ஹாஸ் லெஃப்ட் பிகாஸ் நிறைய ஸ்கார்ஸ் அண்ட் என்லார்ஜ் போஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டெக்ஸ்சர்ட் ஸ்கின்னோட characteristic. Textured skin, pigmentation and enlarged pores, fine lines இதெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த டைப் ஆஃப் ஆக்டிவ் போனோம். So yeah, is niacinamide an active? It is an active, but the safest of all actives, and it is an active form of vitamin B3 which is great for textured skin. So எனக்கு வந்து textured skin இருக்கறனால தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணேன். இது வந்து உங்களுக்கு வந்து பர்ஜிங் காஸ் பண்ணாது. பர்ஜிங்கிறது யாருக்காவது தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா, பர்ஜிங் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆக்டிவ்ஸோ இல்லை ஒரு மாதிரி ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து உங்களோட ஸ்கின்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உள்ளார இருக்க டாக்ஸிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வெளியே வரணும் அப்படின்னா ஒன்லி வேஸ் த்ரூ பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் வந்து ஸ்டேபிள் ஆயிரும். அண்ட் தென் அந்த ப்ராடக்ட்டை நல்லாவே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களோட ஸ்கின்னும் அதுக்கேற்ற மாதிரி ரிப்பேர் பண்ணி நார்மல் ஆயிரும். ஸோ அந்த சின்ன டைம் பீரியட் அந்த டாக்ஸின்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணும்ல, அந்த டைம் பீரியட் தான் வந்து பர்ஜிங் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்ஜிங் வந்து இந்த நியாசினமைடுக்கு 99.9% பீப்புளுக்கு ஆகாது. பட் தென் you can be that 0.1%. That is also very important. So as you know, skincare is subjective and we have to patch test of any skincare in the world. Like any skincare product in the world, you have to patch test it. எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா AM PM. ஸோ எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். அது வந்து சன் இருக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய ஆக்டிவ்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டடி பண்ணணும். ஸோ இது அப்படிலாம் கிடையாது, எப்போ இருக்க வேணால் நீங்கள் யூஸ் பண்ணணும். So yeah, how did I start using niacinamide? It's actually a very important question that has to be answered to you guys because இதுதான் வந்து I think இது வந்து எனக்கு it made a difference அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, even though niacinamide is not active that is going to cause purging or இருக்கலே ரொம்ப சேஃபஸ்ட்டாக இருந்தாலுமே நம்ம வந்து இது என்ன நம்மளோட ஃபேஸ்க்கு நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்டிவ் பழகிறது கரெக்டாக. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ I just took a single drop below the jawline. இது வந்து போட்டுட்டேன், நைட் டைம் போட்டேன். ஸோ நைட் டைம்லேருந்து மார்னிங் எதிர்க்கிறப்ப 12 hours ஆயிரும். 12 hours எதாவது ஆயிடுச்சு அப்படின்றத நான் செக் பண்ணேன். அன்றைக்கி நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணல. ஐ லெஃப்ட் இட் ஃபார் அரௌண்ட் 48 hours. ஏதாவது அதுக்கப்புறம் ஏதாவது ஆகுதா, லைக் நான் வந்து சோப் யூஸ் பண்ணேன், என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் ஏதாவது ஆகுதா அப்படின்ற மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் வாஷ் பண்ணோன்னே அது போயிடும். பட் தென் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்ஷூர் 48 hours. ஸோ 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஐ ஸ்டார்ட் யூஸிங் திஸ் இன் த நைட் டைம். ஃபஸ்ட் எடுத்தோடனே டே டைமில் யூஸ் பண்ணாதீங்க, நைட் டைமில் யூஸ் பண்ணுங்க அப்படின்றத சஜஸ்ட் பண்ணேன். பிகாஸ் நைட் டைம் நம்மளோட பாடி வந்து ரிப்பேர் ஆகும், நம்மளோட ஸ்கின்மே ரிப்பேர் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எப்பவுமே நைட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் த பாயிண்ட் இஸ் நைட் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு
ஆக்டிவ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் மிக்ஸ் இட் வித் த மாய்ஸ்சரைசர். ஸோ நான் வந்து சிம்பிள் அப்படின்ற ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறது, இட் டசன்ட் கண்டெயின் ஏஹெச்ஏ பிஹெச்ஏ கைண்ட் ஆஃப் ஆக்டிவ்ஸ். ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படின்றனால, ஒரு நார்மல் சிம்பிள் இன்க்ரீடியன்ட் இருக்கிற மாய்ஸ்சரைசர் அப்படின்றனால அதோடு சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணேன். மிக்ஸிங் ஜஸ்ட் 1 drop ஆஃப் நியாசனமைட் வித் மாய்ஸ்சரைசர் ஃபார் 1 week ஐ ஃபாலோட். ஸோ உங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 weekக்கு டெய்லி நைட் 1 drop ஆஃப் நியாசனமைட் வித் அ மாய்ஸ்சரைசர் மிக்ஸ் பண்ணி போடணும். ஸோ 1 week 7 days முடிஞ்சிடும். The next 7 days, the next 1 week 2 drops of niacinamide plus a moisturizer every night alone. Next 3rd week வரும். next week என்ன பண்ணணும் அப்படின்னா, மாய்ஸ்சரைசர் இல்லாமல் 1 drop of niacinamide directly applied on your face. 2 minutes அப்புறம் அது கம்ப்ளீட்டாக ட்ரை அவுட் ஆயிரும். உங்களோட ஸ்கின்னோட டோட்டலாக அப்சர்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் a moisturizer and then with your skincare products அப்படின்ற மாதிரி போகும். next 2 drops directly on your face night time மட்டும், and then a moisturizer after observing completely into your skin, and then your regular skincare products. And now start with morning routine. இப்போ நீங்கள் உங்களோட மார்னிங் ரொட்டீனில் டேரெக்ட் 2 drops இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மேபி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ ப்ராசஸாக இருக்கலாம், பட் தென் இட் ஒர்க்ட் அவுட் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீம்லி டு மீ. ஸோ எனக்கு வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் எனக்கு எதில் தெரிஞ்சது அப்படின்னா, என்லார்ஜ் போர்ஸில் தெரிஞ்சது. எனக்கு பிக்மெண்டேஷன் இஷ்யூ கிடையாது. ஸோ அது பிக்மெண்டேஷனுக்கு ஒர்க் அவுட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றது ஐ கேனாட் ஆன்சர். ஐம் நாட் த ரைட் பர்சன். பட் தென் என்லார்ஜ் போர்ஸ், ஆக்னி, இது எல்லாத்துக்குமே இது நல்லாவே ட்ரீட் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்சர்ட் ஸ்கின்னுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ த ப்ராடக்ட் இட் செல்ஃப், அதோட ஃபார்முலேஷன் வந்து ஐம் ஜஸ்ட் இன் லவ் வித் ஹவு இட் ஹஸ் பீன் ஃபார்முலேட்டட். ப்ளஸ் ஃபார் த காஸ்ட் இட் இஸ் ஜஸ்ட் டூயிங் ஜஸ்டிஸ் டு மை ஸ்கின். So guys, hyaluronic acid is itself a humectant. Humectant is nothing but moisturization வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப அதிகமாக தரும். ஸோ ட்ரை ஸ்கின் டைப்பாக இருக்குது. மைன் இஸ் ஆக்சுவலி ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் ட்ரை அண்ட் காம்பினேஷன். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் டைப்பாக இருக்கிறப்ப வந்து நான் ஹைலூரானிக் ஆசிட் தான் வந்து நான் யூஸ் பண்ணணும்னு நான் வந்து ஐ வாஸ் ஹேவிங் இட் இன் மை மைண்ட் அண்ட் தென் ஐ பாட் இட். ஸோ இஃப் யூ ஆர் ஃப்ரம் மேபி ஆயிலி ஸ்கின் டைப், நீங்கள் வந்து ஜிங்க் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் தென் I cannot suggest that, but I can completely suggest this because I've used it for almost 48 to 50 days now, and I'm just giving you my opinion on it. Out of 5, I would give 4.4 rating for this product, and I will also suggest you if you have enlarged pores or pigmentation issues or fine lines. Pigmentation issues வந்து work ஆகணும் நமக்கு தெரியாது because எனக்கு தெரியாது, I cannot answer. But then if you have enlarged pores or if you have fine lines, if you have textured skin on the whole, but I would if you have textured skin on the whole, I would love to suggest this product to you, which is from Minimalist niacinamide. மற்ற பிராண்ட்ஸில் வந்து I have not tried it out. மேபி நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பட் தென் until then, niacinamide from Minimalist brand அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது ஒன்று. அண்ட் 10% niacinamide இருக்குது. மேபி நீங்கள் 5% கான்சன்ட்ரேஷனில் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் மேபி உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகம் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் நினச்சிங்க, இட்ஸ் பர்சனல் விஷ். அப்படி நினச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் 10% niacinamide கூட ட்ரை பண்ணலாம். பட் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஸ்லோ. எனி ஆக்டிவாக இருக்கட்டும், ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஸ்லோ அப்படின்றது தான் என்னோட சஜஷன். So guys, that's all I want to share in today's video. Hope this video would have been very informative to you because ஆக்சுவலி வந்து ஒரு 45 days ஆஃப் ரிசர்ச்னே சொல்லலாம். அது வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ்லையும் சரி, என்னோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதும் சரி, இது வந்து உங்கள்கிட்ட வந்து ப்ராப்பராக கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுலையும் சரி. அண்ட் I think I have made it today. So guys, hope you like the video and hope you enjoyed it too. Hope you find it useful too. If you like the video, please don't forget to give me a thumbs up, subscribe to the channel, keep the bell icon press for notification, and also keep coming back to this channel for more such beautiful videos. Until then, with regards, Manu. Bye.